தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். சோ இன்றைய நாளோட செய்திகள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ தமிழில் பார்த்தப்பே உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கும். நான் லைக் வந்து கண்டிப்பா உங்கள்ட்ட இருந்து கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ மறந்துடாம இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. இன்னைக்கு 4000 லைக்ஸ் நம்மளால இன்னைக்கு அதை ரீச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நாளைக்கு ஒரு நாள் கேப் கூட வந்திருக்கு. சோ மறந்துடாம லைக் பண்ணுங்க. மேலும் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா Flipkart மற்றும் Amazon சேல்ஸ் பத்தின ஒரு செய்தி வந்திருக்கு. அதை நான் பின்னாடி வந்து சொல்றேன். பட் ஓவராலா நீங்க ஒரு பொருள் வாங்கணும், Flipkart Amazon இரண்டுலயுமே ஒரே விலையில அந்த பொருட்கள் இரண்டுமே இருக்கு. இரண்டுமே கேஷ் ஆன் டெலிவரி, உங்களுக்கு தேவைப்படுற பேமெண்ட் எல்லாமே இருக்கு அப்படின்னா இரண்டுல எதை நீங்க சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. பிகாஸ் இப்ப பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி ஒரு எக்ஸ்க்ளூசிவா இருக்கிற போன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தாண்டி எல்லா ப்ராடக்ட்ஸும் அக்ராஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் அவைலபிளா இருக்கு. சோ எது உங்களுடைய ஃபேவரட், எதுல நீங்க வாங்குவீங்க அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன் அப்படிங்கறத இந்த செய்திகள் முடிவுலயே நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சோ மறந்துடாம ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. இப்போ இன்றைய நாளோட செய்திகளை பார்க்கலாம். சோ இன்றைய நாளுடைய ஒரு மிகப்பெரிய லான்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டெஸ்லா பார்த்தோம் அப்படின்னாக்கா முதல் முறையா ஒரு எலக்ட்ரிக் ட்ரக் வந்து அறிமுகப்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லி பல வருடங்களா ரூமர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்தோம் அப்படின்னா இப்ப டெஸ்லா சைபர் ட்ரக் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 6 சீட்டர் எலக்ட்ரிக் ட்ரக் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இது பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி வந்து இருக்கு. மேலும் அதுல சைட்ல இருக்கிற கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆர்மர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் அதை வந்து ஒரு இன்டென்ஸான டெஸ்டிங் நிறைய பண்ணி தான் வந்து கண்டிப்பா கொண்டு வந்திருப்பாங்க. பட் ஸ்டேஜ்ல அது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பால் வச்சு அந்த கிளாஸை வந்து அது டியூரபிளா இருக்கு அப்படிங்கறதுக்காக எரிஞ்சு காட்டினாங்க. 2 முறை எரிஞ்சாங்க. 2 முறையும் கிளாஸ் தெரிச்சிருச்சு. சோ ஆன் ஸ்டேஜ் அது வந்து கொஞ்சம் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. சோ இந்த ட்ரக் வெளிவரதுக்கு ரொம்ப வருடங்கள் இருக்கு. சோ அதுக்குள்ள மேக்கப் பண்ணி இதை சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிற சொல்லிருக்காங்க. மேக்ஸ் அவுட் வெர்ஷன் 2023 வந்து டார்கெட்டா வந்து வச்சிருக்காங்க. இதை தவிர இதை பார்த்தோம் அப்படின்னாக்கா ட்ரிபிள் மோட்டார் ஆல் வீல் டிரைவ் வரைக்குமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அது பார்த்தோம் அப்படின்னா 0 to 60 மீட்டர்/h 2.9 செகண்ட்ல போயிருக்கும் அப்படிங்கிற போல சொல்லிருக்காங்க. ஒரு ட்ரக்குக்கு இது ரொம்ப ரொம்ப செம மேட்டர் அப்படின்னு சொல்லலாம். கடைசியில விலை அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப 250 மைல் ரேஞ்ச் இருக்கிற ஸ்டார்டிங் வேரியன்ட் பார்த்தோம் அப்படின்னா $40,000 வந்து இருக்கு. ஆல்ரெடி tesla.comல ப்ரீ புக்கிங் வந்து போயிட்டு இருக்கு. இதோடைய இது பார்த்தோம் அப்படின்னாக்கா டெஸ்லா எப்பயும் பண்ற மாதிரி 2021 தான் இது வரும் அப்படிங்கிற போல தான் சொல்லியிருக்காங்க. அதாவது நான் சொல்றது பேஸ் மாடலே பார்த்தோம் அப்படின்னா அப்பதான் வரும் அப்படிங்கிற போல வந்து சொல்லியிருக்காங்க. சோ ஒரு எலக்ட்ரிக் ட்ரக் பத்தின உங்களுடைய கருத்துக்கள் இல்ல ஓவரால எலக்ட்ரிக் கார்ஸ் பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்தியாவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பெர்மிஷன்ஸ் எல்லாம் கூட சமீபத்தில் கிடைச்சிருந்துச்சு. டாக்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி வந்து தெரியல. பட் ஐ எம் ரியலி ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நிறைய இந்தியாவில் வரணும் அப்படிங்கிற என்னுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. உங்களுடைய கருத்துக்கள் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பத்தி என்ன அப்படிங்கறத மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த செய்தி Xiaomi பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு பேட்டன்ட் வந்து வாங்கியிருக்காங்க. இது ஒரு விதத்துல பார்க்க போனா ஒரு நூபியாவுடைய போனை நமக்கு வந்து ஞாபகப்படுத்துது. எனக்கு எக்ஸாக்டான மாடல் தெரியல. இதுல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த Xiaomi பேட்டன்ட்ல ஃப்ரண்ட்ல முழுக்க பெசலஸ் டிஸ்பிளே வந்து இருக்கு. பட் பின் பக்கம் 4 கேமராஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கேமராஸ்க்கு பக்கத்திலேயே சின்னதா ஒரு சதுர வடிவில் இருக்கிற டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. மேலும் இந்த போன்ல ஃப்ரண்ட் கேமரா எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. சோ அந்த ஸ்கொயரா இருக்கிற டிஸ்பிளே தான் உங்களுக்கு வியூ ஃபைண்டராகவும் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். விவோ பார்த்தோம் அப்படின்னா vivo U20 இன்னைக்கு இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா Snapdragon 675 வந்து வருது. சோ விலை கம்மியா Snapdragon 675 வர போன் இதுதான் அப்படின்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன். Redmi Note 7 Pro வந்து இருந்துச்சு. அதை விட இது கம்மியான விலையில வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 5000 mAh பேட்டரி வந்து இருக்கு. பேக்ல 3 கேமராஸ், அதுல ஒரு அல்ட்ரா வைட் மற்றும் ஒரு மேக்ரோ லென்ஸ் வந்து இருக்கு. டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப Full HD Plus டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. விலை அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப 4GB 64GB 11,000 ரூபாய்க்கும் 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் இருக்கிற அந்த மாடல் 12,000 ரூபாய்க்கும் அறிமுகப்படுத்திருக்காங்க. விவோ எனக்கு தெரிஞ்சு இந்த U சீரிஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் நல்ல ஸ்பெக்ஸ் கொடுக்குற ஒரு சீரிஸா இந்த U சீரிஸ் இருக்கு. பிகாஸ் vivo U10 பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் நல்லதா வந்துருச்சு. அதை பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அது நம்ம IGTVல வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து போட்டிருந்தோம். சோ அதை வந்து செக் பண்ணி பாருங்க. பட் அதே மாதிரி தான் இந்த U20 இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். 11,000 ரூபாய்க்கு Snapdragon 675 5000 mAh பேட்டரி மற்றும் Full HD டிஸ்பிளே அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு நல்ல பிக் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். கேமராஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியல. பட் ஓவராலா ஒரு டீசென்டான பிக்கா தான் கண்டிப்பாவே வந்திருக்கும். இதுல பெர்ஃபார்மன்ஸ் குறை சொல்ல வாய்ப்பே இல்லை. பிகாஸ் நம்ம Redmi Note 7 Pro நம்மளுக்கு அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நமக்கு தெரியும். அதே பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைனுடைய சேல்ஸ். சோ இதை நான் வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்னேன் பாத்தீங்களா, அது இந்த செய்தி தான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா Flipkart மற்றும் Amazon பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய ஓவரால் சேல்ஸ்ல எத்தனை பெர்சன்டேஜ் வந்து சேல்ஸ் வந்து ஆயிருக்கு ஸ்மார்ட் போன்ஸ் அடிப்படையா அப்படிங்கிற போல இப்ப தெரிய வந்திருக்கு. ஓவராலான ஆன்லைன்ல ஸ்மார்ட் போனுடைய சேல்ஸ் இந்தியாவை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டா 50% அதுக்கு மேல இருக்கு அப்படிங்கிற போல சொல்லிருக்காங்க. நீங்க இந்தியால ஒவ்வொரு போன் ஒரு 2 போன் விக்குது அப்படின்னா அதுல ஒரு போன் ஆன்லைனா இருக்கு அப்படிங்கிற போல சொல்லிருக்காங்க. சோ ஓவரால் அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் 50% ஆஃப் த மார்க்கெட் ஆன்லைன் செக்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுல ஆச்சரியம் என்ன அப்படின்னா 50% மார்க்கெட் ஆஃப்லைன்ல இருக்கு அப்படிங்கறத நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த ஆன்லைன் மார்க்கெட் ஷேரை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா Flipkartக்கு 55% வந்து இருக்கு. Amazonக்கு 33% இருக்கு அப்படிங்கிற போல இப்ப நம்மளால ஒரு ரிப்போர்ட் வந்து பார்க்க முடியுது. இது பார்த்தோம் அப்படின்னா மொத்த சேல்ஸ் கிடையாது.
முன்பே குறிப்பிட்டது போல ஸ்மார்ட் போன்ஸ் மட்டும். இதுலயும் பார்த்தோம் அப்படின்னா Xiaomi வீடியோ போன்ஸ் ஓவராலான ஆன்லைன் ஸ்மார்ட் போன் செக்மெண்ட்ல 38% Xiaomi வீடியோ போன்ஸ் மட்டுமே இருக்கு அப்படிங்க போல அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ Flipkart மற்றும் Amazon அந்த கேள்விக்கு மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்போ வரையும் கமெண்ட் பண்ணல அப்படின்னா கமெண்ட் பண்ணிட்டு அடுத்த வீடியோ பாருங்க. அடுத்தது Oppo பார்த்தோம் அப்படின்னா Huawei, Samsung மாதிரி சொந்தமா அவங்களுடைய சிப்ஸ் மேனுஃபேக்சரிங்ல வந்து இறங்க போறாங்க. சிப்ஸ் அப்படின்னாக்கா அது இல்ல, ப்ராசஸ். எஸ், ப்ராசர் தயாரிப்புல அவங்க இறங்க போறாங்க அப்படிங்க போல நமக்கு தெரிய வந்திருக்கு. Oppo பார்த்தோம் அப்படின்னா Oppo M1 அப்படிங்கிற ஒரு சிப் வந்து தயாரிச்சிட்டு இருக்கதா நமக்கு வந்து தகவல்கள் வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது. இதை பத்தி பெரிய அளவு நமக்கு தகவல்கள் எதுவுமே வந்து தெரிய வரல. ஸ்பெக்ஸ் என்ன, இது வந்து மிட் டயர் ப்ராசரா இருக்க போதா இல்ல பிளாக்ஷிப் ப்ராசரா இருக்க போதா அப்படிங்கிற போல நமக்கு தெரிய வரல. பட் இவங்க வந்து இதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்க போல மட்டும் நமக்கு தெரிய வந்திருக்கு. எப்படியோ Xiaomi சர்ஜ் ப்ராசர் மாதிரி ஆகாம இருந்தா சரி. உங்களுக்கு தெரியும் Xiaomi பார்த்தோம் அப்படின்னா சர்ஜ் ப்ராசர் அப்படின்னு சொல்லி கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு போன் லான்ச் பண்ணாங்க. அதுக்கு பிறகு அந்த ப்ராசர் எங்கேயுமே நம்மளால பார்க்க முடியல. அதை பத்தி நம்ம முன்னாடியே ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம், லிங்க் கார்டில் கொடுக்கேன். மேபி ஒரு நாஸ்டால்ஜியாவா இருக்கணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. அடுத்தது கடைசி செய்தி பார்த்தோம் அப்படின்னா Xiaomi பார்த்தோம் அப்படின்னாக்கா Xiaomi CEO லீ ஜூன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா Xiaomiக்கு இப்ப சைனால டெடிகேட்டடான ஒரு 5G ஸ்மார்ட் போன் தயாரிக்கிறதுக்கான ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. அது கூடிய சீக்கிரமே அது வந்து ஒர்க்கிங்க்கு வரும். அது வந்து வர புதுசுல 1 மில்லியன் ஸ்மார்ட் போன்ஸ் வரைக்கும் மேல வந்து தயாரிக்கிற மாதிரியான ப்ரொடக்ஷன் குவாலிட்டியோட அது வந்து இருக்கும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னாக்கா Xiaomi ஓவராலா இருக்கிற 5G எனேபிள்டான ஃபிளாக்ஷிப்ஸ் எல்லா ஸ்மார்ட் போன்ஸையும் தயாரிக்கிறது மற்றும் R&Dக்கும் இந்த சென்டர் பயன்படுத்தப்படும் அப்படிங்கிற போல Xiaomi CEO வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதான் இன்றைய நாளோட செய்திகள். இந்த செய்திகள் பற்றி தான் மறக்காம லைக் பண்ணுங்க. திங்கட்கிழமை காலையில 6 மணிக்கு நம்ம செய்திகள் வந்து சந்திக்கலாம், திங்கள் டு சனி. சோ மேபி உங்களுடைய நண்பர்களோட பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சொல்லுங்க. மேபி அவங்களும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். Satire சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.